ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த உன் வீட்டில் நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இது வரைக்கும் நீ நினச்ச நல்ல விஷயங்களை விட நினைக்காத கெட்ட விஷயங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருமோ நினச்சி பயப்படும் போதெல்லாம் அந்த விஷயம் சரியாக தப்பாக நடந்துருது தானே. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கும்போது அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் கெட்ட விஷயம் எங்கே நடந்துடுமோன்னு லேசாக நினச்சாலும் அது உடனே சரியாக நடந்துடுது. அப்படி உன்னுடைய கர்ம பாவங்கள் உன்னை பாடாய் படுத்துறத பார்த்துட்டு தான் என்னை வணங்கக்கூடிய என் பிள்ளையான நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கு நல்லது செய்வதற்காக நான் ஒரு தேதியை குறிச்சிட்டேன். இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டமே போதும். இனிமே எந்த காரணத்துக்காகவும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் வீட்டில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்துட்டேன். இப்போது நான் செய்ய போகிற காரியத்தால் உன் மனசில் சாந்தி உண்டாகும். நீயும் நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியாக வாழ ஆரம்பிப்ப. தடைப்பட்ட காரியங்களும் தள்ளிப்போன காரியமும் வெற்றியும் கூட இப்போது உன் கைகளில் சிறப்பாக சீராக வந்து சேரும். உன் குடும்பத்தில் கல்வியும் ஞானமும் ஒழுக்கமும் வரமாக வந்து சேரப்போது. தொழிலிலும் வாழ்க்கையிலும் உனக்கு உயர்வு கிடைக்கும்படி ஒரு மிகப்பெரிய நல்லதை நடத்த போகிறேன். இப்போது சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிற உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வரவழைக்கும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ இனிமே எப்போதும் எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு. உன்னை தேடி வந்து நீ வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இதுவரைக்கும் பல முறை தோல்வியை மட்டுமே பார்த்த நீ இப்போது மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய். என்னுடைய திட்டப்படி இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ சந்திக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்க கற்றுக்கோ. இனிமே உன் மனசில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லபடியாக நன்மைக்கு தான் நடக்குதுன்னு ஒரு புரிதலோடு இரு. இதுவரைக்கும் தோத்ததையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல்வதற்கு உன் அப்பன் கருப்பன் உனக்கு உதவிகரமாக இருக்க போகிறேன். நீ ஜெயிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சினா அது முடியாத காரியம். நீ நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சி செய்கிற செயல்கள் எல்லாம் தப்பாக போய் தவறாக நடந்து உனக்கே கெட்ட பேரை சேர்த்துரும். அதனால் அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்காம ஓ மனசாட்சிக்கு நல்ல விதமாக நீ சரியாக நடந்துக்கிட்டினா போதும். நீ எல்லாமே இழந்தது போல நினச்சாலும் நீ நினைக்காத பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு வரமாக நான் கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது. நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொடுத்து நீ எடுத்து வச்ச காரியங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். என்னை முழுமையாக நம்புகிற உன் மனசுக்கு நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் என் செல்லமே. உன்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றத நல்லா நிதானமாக கவனி. எந்த விஷயத்தையும் உற்று கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுதான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும். உன் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு செல்வம் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஆரோக்கியம் இருக்கலாம். ரெண்டுமே ஒருத்தர் வாழ்க்கையில் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். செல்வம் இருந்தால் அதை நினச்சி சந்தோஷப்படு, அல்லது ஆரோக்கியம் இருந்தால் அதுக்காக சந்தோஷப்படு. அறிவு, ஆறுதல், சந்தோஷம், பேரறிவு, பெருமை, புகழ்னு ஒன்றுக்கடுத்து ஒன்றா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். நீ யாருக்கும் தீங்கு செய்யாத நல்ல மனிதனாக இருந்தாலே எனக்கு போதும். நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய நல்ல மனிதனாக இருக்கும் பட்சத்தில் என் அருட்கொடைகளை உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன். இப்போது அப்படிதான் நல்ல செயல்களை மட்டும் செய்யும் உனக்காக நல்வாழ்க்கையை அமைச்சு தரும் விதத்தில் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை நடத்த போகிறேன். உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அந்த இலக்கை குறிப்பார்த்து அதற்கான வேலைகளை செய்யணுமே தவிர ஒருபோதும் முடியலான்னு பின்வாங்கக்கூடாது.
உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதை அடைவதற்கு முன்பாக பின்வாங்குவது கோழைத்தனம் அல்லவா? சில மனிதர்கள் இலக்கு குறிக்கோள்னு எதுவுமே இல்லாமல் ஏதோ கடமைக்கு வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும்னு இருக்காங்க. அதுவும் முட்டாள்தனம்தான். எப்போவுமே உனக்குன்னு ஒரு உயர்வான குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிப்பது தான் புத்திசாலித்தனம். நீ மௌனமாக என்னை நோக்கி வைக்கும் எல்லா பிரார்த்தனைகளையும் இந்த கருப்பசாமி நான் ஏற்றுக்கிட்டு அதற்கு பலனாகவும் பதிலாகவும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தர்றேன். நீ எப்போதும் தெளிவான மனநிலையோட மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நீ தனியாக இருக்கிறங்கிறத விட நான் உன் கூட இருக்கிறேன் என்பதுதான் பெரிய சக்தி. நான் உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நீ நினச்ச எல்லா காரியங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருப்பேன்.